ரெடியா சார்? வணக்கம். நான் டேரக்டர் ஏஎம் சந்துரு. உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் போய் சேரும். சவால் தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா உலக நாயகன் கமல் சார், உலக நாயகன் கமலஹாசன் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. இப்போது நம்ம மகிதீன் அண்ணன் இருக்கார். இவருக்கு வந்துட்டு ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் பார்வை போயிடுச்சு. அவருக்கு வந்துட்டு ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணால் பார்வை வரும்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கஷ்டப்பட்டு போராடி ஒரு 3 வருஷத்தில் ஒரு 25,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டார். இன்னும் ஒரு 25,000 ரூபாய் பணம் கட்டணும் மாட்டு சிகிச்சைக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1,50,000 லட்ச ரூபா ஒரு கடன் வாங்கி வச்சுருக்காரு. அந்த 1,50,000 லட்ச ரூபாயோட சேர்த்து அந்த 25,000 இந்த 1,50,000 லட்ச ரூபாய் சேர்த்து அவர் கையில் கொடுத்தோம்னு சொன்னால் அவர் மாட்டு சிகிச்சை பண்ணுவார். அவருடைய குடும்பத்துக்கு தேவையானதை பார்வை வந்த பிறகு அவர் எல்லாம் பண்ணிக்குவார். ரொம்ப நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம மகிதீன் அண்ணா, உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்கள். நான் வந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் டூலர் மெக்கானிக்கு. அந்த மாதிரி வேத்ராசினர் கண்பார் வந்து எங்கள் ஊரில் மூலிமா எங்கள் எல்லா மூலிமா உதவி கேட்டேன், கிடைக்கல. சென்னை மூலிமா வந்து எங்கேயாச்சும் நடிகர் மூலிமா யார் மூலிமா கொஞ்சம் உதவி கிடைக்கும், எனக்கு ஒரு கண்பார் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை. ஒரு கடன் பிரச்சனால ஏற்பட்டது, கடன் வாங்கியிருந்தாங்க. ஒரு மெக்கானிக் கடை வச்சுக்கும்போது கடன் வாங்கியிருந்தேன். அது கடனால் டூல்ஸு எல்லாமே போயிடுச்சு. கண் மருத்துவக்காண்டி ஒரு கண் பார்வை கிடைக்கிறக்காண்டி ஒரு வேத்தில் ஆக்சிடென்ட் ஆகி கண் பார்வை ஒரு கண்ணால் இன்னொரு கண் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு கண் பார்வை எனக்கு கிடைக்கணும், அதுக்காண்டி எல்லா மூலியமோ நடிகர் மூலியமாக எல்லாமே மூலியமாக உதவி கேட்டுருக்கேன். யாராவது ஒரு மூலியமாக உதவி கிடைச்சா எனக்கு கண் பார்வை கிடைக்கும். ஒரு 25,000 நான் கட்டிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உண்டியில் வச்சு கலெக்ஷன் பண்ணி 25,000 கட்டிட்டேன். ஒரு கண் மருத்துவக்காண்டி முடிஞ்ச அளவுக்கு உதவி கேட்டுருக்கோம். மருத அரவிந்த் ஆஸ்பத்திரியில் வந்து 25,000 கட்டியிருக்கு. இன்னும் ஒரு 50,000 கட்டணும். ஆனால் வெளியே கடன் வாங்கியிருக்கேன். கடன் பேசினால மொண்டாட்டி பிள்ளைங்கள் எல்லாம் கெட்ட வார்த்தையிலையோ ஏற்றி பிடி பேசுகிறாங்க. அதனால் என்னால் முடியல. அப்படியே குடும்பத்தையும் காப்பாற்றணும், எனக்கு கண் பார்வை கிடைக்கணுக்காண்டி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் உதவி கேட்டுருக்கேன். நாங்களாம் எல்லோரும் நடிகை யார் இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிறேன். கண்ணுக்கான அண்ணா என்ன யாருன்னா கேட்டு நான் எல்லாத்துலையும் கேட்டு முயற்சி பண்ணியிருக்கோம். கேட்குற மாதிரி விஜய் டிவி பாலா சார் வந்துட்டு 25,000 ரூபாய் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு டேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த டேட்டில் வந்துட்டு அவர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார். இல்லை, இன்னும் மூவ் பண்ணல. இனிமேட்டு போய் மூவ் பண்ணுறேன் சார். கவர்மெண்ட் மூலியம் கேட்டுக்கணும். கவர்மெண்ட் மூலியம்னா நம்ம அந்த முகாம் டெஸ்ட்டுக்கு எல்லாமே இந்த கவர்மெண்ட் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஐடி கார்டு மூலிமா எல்லாமே கவர்மெண்ட் மூலிமா எல்லாமே இப்போ செக் பண்ணது நரம்பு பாதிப்புனால இது வந்து ஆஃபீஸ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முகாமுக்கு ஒரு 4 டீப் என்னையை கூப்பிட்டு போனாங்க. அதில் பார்க்க முடியாட்டாங்க. நரம்பு பின்னாடி பெரல் சீடு அடிப்பட்டுனால பார்க்க முடியாதனால பல பிரச்சனைகள்லாம் சமாளிச்சு வந்திருக்கேன். ஏகப்பட்ட பேர் அடிச்சிருக்காங்க, மண்டையில் அடிச்சிருக்காங்க, டூல்ஸ் வாங்க கடங்காங்க ஃபுல்லாக ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு நடிகர் மூலிமா கேட்போன்னு சொல்லி நானும் மூலிமா நம்ம பாலா சார் மூலிமா கேட்டிருக்கேன். அவங்க டேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் பதில் வரல. எனக்கு கொஞ்சம் பதில் செய்யறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. கண்டிப்பாக விஜய் சார், இவருடைய மகிதீன் அண்ணன் மாட்டு சிகிச்சை உதவி செய்யணும். விஜய் சார், அஜித் சார், நம்ம ரஜினிகாந்த் சார், நம்ம கமலஹாசன் சார், எல்லாருமே யாரானாலும் நம்ம மாட்டு சிகிச்சைக்கு மகிதீன் அண்ணன் மாட்டு சிகிச்சை உதவி செய்யலாம். இல்லை, நாங்கள் அதுவும் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். விஜய் சார் வீட்டுக்கு போகணும் சார். அவருடைய வீட்டு கேட்டில் போயிட்டு கேட்டிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். இல்லை சார், அது லேட் ஆகும். அந்த மாதிரி போனோம்னா லேட் ஆகும். ப்ரெஸ் மீடியா வழியாக போனால் தான் அது ஈஸியாக ரீச் ஆகும். லேட் ஆகும் சார், அது எல்லாமே லேட் ஆகும். விஜய் சார்கிட்ட போகணும் சார். விஜய் சார்கிட்ட போய் அவங்க ஆஃபீஸ் விஜய் சார் இல்லத்தில் போய் பேசணும் சார். இந்த மாதிரி விஜய் சார் பார்க்கணும், அவர்கிட்ட பேசணுக்கு அவங்க ஷூட்டிங் போயிருக்காங்க. ஒரு 2-3 ட்ரிப் அவர் விஜய் வீட்டுக்கு போயிருக்கேன். 2-3 ட்ரிப் விஜய் வீட்டுக்கு போய் அவங்க ஷூட்டிங் போயிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க. அப்போ வந்து விஜய் ரசிக மன்றம் எங்கே இருக்கிறதுக்கு அந்த ஏரியா வந்து இன்னொரு ஏரியா போகணும் அப்படின்னாங்க. அது ஏதோ ஒரு ஊர் ஸ்பெஷல் நாங்கள் தெரியல. அது அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அவரை பார்க்கலாம் அப்படின்னாங்க. அங்கேயும் போய் பார்த்தேன். அங்கே வந்து வந்து அவர் கட்சி இது அந்த கட்சி எண்ணிக்கை வரனால அது இப்போதைக்கு சொல்ல முடியான்ட்டார். அதனால் இப்போ கண் மருத்துவக்காண்டி நான் ஒரு 4 டீப்பு போய் பார்த்தேன். எதுவும் ஆகலை. நானும் விஜய் சாரை போய் பார்த்து, சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், அவரை பார்க்கணும். அவர் கதவை தட்டி பார்த்தா அவர் பிளேனில் ஒரு இண்டிக்காங்கன்னா வந்து நெய்ய பாண்டிய நெய்ய கேரளா ஷூட்டிங் ஐயா அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னாங்க. சரி, நான் சொல்லி போயிட்டேன். விஜய் சார் வீட்டில் மூலிமா ஒரு நியூஸ் போட்டிருந்தோம். அதுவும் போயிருக்காங்க. தெரியல, யாராவது மூலிமா விஜய் சாருக்கோ கமல்ஹாசன் சாருக்கோ எல்லாம் முடிஞ்சாலும் கொஞ்சம் உதவி கிடைக்கணும். என் குடும்பத்துக்காக நல்லா இருக்கும்.
அதனால் கண் மருத்துவக்காண்டி உதவி கேட்டிருக்கேன் நான் எல்லாத்துக்கும் பார்வை கிடைக்காண்டி நான் இப்போ உண்டியெல்லாம் தூக்கிட்டு ஒரு 10-20 கடை அலைஞ்சிட்டு இருக்கேன் ஒரு கண் பார்வை கிடைக்காண்டி. ஒரு மண்மண் சாப்பாடு உணவு கூட ஒரு உண்டியல் சார்ஜெல்லாம் ஒரு 10 கடை இருந்தாலும் 400 ரூபா கிடைக்கும். அது வந்து குடும்ப உணவுக்கு என் வகுத்துக்கு வாழ்தா உதவி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறேன்னா. ஒரு கம்பெனி பிளைண்ட்டுன்னு தான் சர்டிஃபிகேட், அது வந்து எனக்கு எந்த போச்சுன்னு கிடையாது. மாதம் பணம் வரல, எதுவுமே எனக்கு இல்லை. எனக்கு 2 பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்படுறேன். ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. சார் அந்த கஷ்டத்துக்காண்டி நானும் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வயசு கண் பார்வை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கேன் நான். எனக்கு விஜய் சார்ட்ட வந்து எனக்கு வந்து கண் பார்வை கிடைக்கிறதுக்கும் எனக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் ஓய்க்க இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல், வீடு வந்து சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தான். அந்த வாடகை வீட்டில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். வாடகை வீட்லேயும் வாடகை கட்டணும், குடும்பத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பேசின்னு நான் ஒரு ஆளாக பார்த்துக்கேன் குடும்ப சூழ்நிலைனால. ஒய்ஃபுக்கு வந்து ஒரு இடையில வந்து ஒரு மைண்டு சேஞ்ச் ஆச்சு. அவங்க அத்தா வந்து மைண்டு சேஞ்ச் ஆனாலும் அது கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காங்க. அதில் அவங்கள வச்சு ஒன்றும் நம்ம அவங்களையும் வச்சு நான் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும். அவங்க வெளியே போகக்கூடாது, வெளியூரில் கூட்டு போனால் சொல்கிறாங்க, இந்த உள்ள வெளியே கூட்டு வராங்க, ஒரு மைண்டு சரியில்லாமல் இருக்காங்க, கூட்டு வராதிங்க, நீங்கள் இப்படியே பாருங்க அப்படின்னு. நான் ஒரு ஆளாக முடிஞ்ச அளவுக்கு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உதவி கேட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு யாரையா முடியுமா உதவி கேட்டிருக்கேன். எனக்கு அதுதான் நான் விஜய் சார்ட்ட போய் கேட்டாலும் ஒரே பதில், எனக்கு கடன் பிரச்சனையும் எனக்கு வாழ்வா உதவிக்கும் கண் பார்வை கிடைக்கிறதுக்கும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்வேன்.